அருமையானவர்களே, முஸ்லிம்களான நமக்கு இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான வழிமுறைகளை இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. வபில் ஆகிரத்திஹும் யூகினூன், மறுமை நாள் என்பது உண்டு என்பதை உறுதியாக நம்பக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மிடத்தில் கேள்வி கேட்பான். அவனிடத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்கிற அந்த பயம்தான் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை சிறப்பான வாழ்வு வாழ வைக்கிறது. அந்த பயம் இல்லாமல் போனால், மறு உலக வாழ்க்கை பற்றிய நம்பிக்கை இல்லை என்றால், மறுமை பற்றிய அச்சம் இல்லாமல் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், எதை வேண்டுமானாலும் மறைத்து யாருக்கும் தெரியாமல் எதையும் செய்யலாம் என்று பயமில்லாமல் துணிந்து செயல்பட மனிதன் ஆரம்பித்து விடுவான். மறுமையின் பயம்தான் நம்மை தவறுகளிலிருந்து பாதுகாக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் அதற்கு வழிகாட்டுகிறது. மர்சத் இப்னு அபி மர்சத் என்கிற ஒரு நபித்தோழர் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்து கொண்டிருக்கிற போது எதிரிகள் அவரை துரத்தி வருகிறார்கள். எதிரிகளிடமிருந்து தான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மர்சத் இப்னு அபி மர்சத் ஓரிடத்தில் போய் பதுங்கிக் கொள்கிறார், ஒதுங்குகிறார். அந்த மறைமுகமான அந்த இடத்திற்கு சென்று பார்க்கிற போது அங்கே ஏற்கனவே அனாக் என்கிற ஒரு பெண் இருக்கிறார். அந்த அனாக் யார் என்று சொன்னால், இந்த மர்சத் இப்னு அபி மர்சத் இருக்கிறாரே, அவருக்கு பிரியமான, அவருக்கு நெருக்கமான ஒரு பெண் தான். அந்த பெண்ணோடு இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் பழக்கம் வைத்திருந்தார். இருவரும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். எனவே இருவரும் தனிமையில் சந்தித்த போது அந்த அனாக் என்கிற அந்த பெண் மர்சத் இப்னு அபி மர்சத் அவர்களிடத்தில், நாம் இருவரும் தனிமையில் இருக்கிறோம், நாம் இருவரும் சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்து நாட்களாகிவிட்டது, இப்பொழுது நாம் இங்கே தவறு செய்யலாம் என்பதாக அழைக்கிற நேரம் மர்சத் இப்னு அபி மர்சத் சொல்கிறார், நான் இஸ்லாமியனாக முஸ்லீமாக நான் ஆகிவிட்டேன். ஒரு அந்நிய பெண்ணோடு இப்படி இணைவது என்பது எங்களுடைய மார்க்கத்தில் அது ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நாம் இங்கே தனிமையில் இருக்கிறோம் என்பதாக நீ சொல்கிறாய், ஆனால் எங்களை நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். மறுமையினுடைய அந்த சிந்தனை என்னை தவறு செய்வதிலிருந்தும் விலக்குகிறது. நான் உன்னோடு இணைய முடியாது, தவறு செய்ய மாட்டேன் என்பதாக மறுக்கிறார். அந்த அனாக், அந்த பெண் இப்பொழுது சொன்னால், மர்சத், இப்போ என்னுடைய நீ ஆசைக்கு இணங்கியாக வேண்டும், நாம் இருவரும் ஒன்றாக இருந்தாக வேண்டும். அப்படி என்னோடு நீ ஒன்றாக இருப்பதற்கு மறுத்தா என்று சொன்னால் இப்பொழுதே நான் சப்தமிடுவேன், கூச்சலிடுவேன், எதிரிகள் எல்லாம் வந்து உன்னை பிடித்து சென்று விடுவார்கள், எனக்கு என் ஆசைக்கு இணங்கிவிடு என்பதாக மிரட்டுகிறார். மர்சத் இப்னு அபி மர்சத் தான் இஸ்லாமியராக ஆகிவிட்டார் என்பதற்காக, தான் முஸ்லீமாக இருக்கிறோம், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், நாம் தவறு செய்யக்கூடாது, நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா நம்மை இதை குறித்தும் விசாரிப்பான், அந்த நேரத்தில் நாம் கேவலப்பட்டு விடக்கூடாது என்கிற எண்ணத்தில் இறைவன் மீது இருந்த அந்த அச்சம், பயத்தின் காரணத்தினால், அந்த மறுமையினுடைய சிந்தனையின் காரணத்தினால் அவர் அங்கிருந்து ஓட்டம் எடுத்தார். அந்த பெண் கத்தினாள், ஆனால் கூச்சலிட்டாள். ஆனால் மர்சத் இப்னு அபி மர்சத் அங்கிருந்து தப்பித்தால் போதும் என்பதாக ஓடியவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் விவரிக்கிறார். விவரித்துவிட்டு மர்சத் இப்னு அபி மர்சத் கேட்டார், அனாக்கிடத்தில் நான் தவறு செய்யாமல் வந்துவிட்டேன் தான்,
நான் கொண்டிருக்கிற இந்த மார்க்கம் என்னை தடுத்து விட்டதுதான். ஆனாலும் அந்த அனாக்கு ஒன்றும் எனக்கு பிடிக்காத பிள்ளை இல்லை. நான் இப்பொழுதும் அந்த அனாக்கை நான் நேசிக்கிறேன், காதலிக்கிறேன். யா ரசூல் அல்லாஹ், அந்த அனாக்கை நான் நிக்காஹ் செய்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறதா, அனுமதி தருவீர்களா என கேட்கிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, வேண்டாம் மர்சத். அவள் ஒரு தவறான தொழிலை செய்யக்கூடிய ஒரு முஷ்ரிக்காக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாள். என்னதான் நீ நேசிக்கிற இந்த உலகத்தில் அழகியாக நீ வர்ணிக்கிற ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட, ஈமான்தாரியாக இருக்கிற உனக்கு அந்த அனாக் சரியானவள் அல்ல. நீ மார்க்க பற்றுள்ள ஒரு பெண்ணை நிக்காஹ் செய்து கொள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசத்தை மர்சத் இப்னு அபீ மர்சத் ஏற்றுக்கொண்டார் என்பது வரலாறு. அந்த மர்சத் இப்னு அபீ மர்சத் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் தவறு செய்திருக்கிறார். அந்த அனாக்கை நேசித்திருக்கிறார். இருவரும் ஒன்றாக பலமுறை இணைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தனிமை கிடைத்தும் கூட தனக்கு இருந்த அந்த மறுமை சிந்தனையின் காரணத்தினால், நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மிடத்தில் கேள்வி கேட்பானே, எல்லா மனிதர்களுக்கு முன்னால் நம்மை அல்லாஹ் விசாரிக்கிற போது நாம் என்ன பதில் சொல்வோம் என்கிற அவரிடத்தில் இருந்த அந்த மறுமை சிந்தனை அவரை பண்படுத்தியது. அந்த இடத்திலிருந்தும் அவர் தப்பித்து வந்தார். இதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டுகிற வழிகாட்டுதலாக அமைந்திருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அந்த நாட்டினுடைய ராணி தவறின் பக்கம் அழைத்த போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஓடினார்கள். அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை தேடினார்கள். இந்த அரண்மனையினுடைய வாசத்தை விட, சுகபோகமான இந்த வாழ்க்கையை விட எனக்கு சிறைச்சாலையே பெரிது என்பதாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அதற்கு காரணம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் இருந்த அந்த தக்குவா, அந்த இறையச்சம், அவர்களிடத்தில் இருந்த அந்த மறுமை சிந்தனை. நாளை மறுமையில் எல்லா மனிதர்களுக்கும் முன்னால் நிறுத்தி அல்லாஹு தஆலா நம்முடைய ஏட்டை விவரிப்பானே, படித்து காண்பிப்பானே. அப்படி விசாரிக்கிற போது நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டுமே என்கிற அந்த பயம்தான் அந்த ஹராமான செயல்பாடுகளில் இருந்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை மர்சத் இப்னு அபீ மர்சத் அவர்களை ஓட வைத்தது என்பது வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது அது நிரந்தரமானது இல்லை. இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையே நிரந்தரமானது என்கிற எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர்களை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அந்த மரணத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த வசனங்களை மறந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்களுக்கு முன்னால் எத்தனையோ மரணங்களை நாம் பார்த்ததற்கு பிறகும் கூட அப்படிப்பட்ட ஒரு நாள் நமக்கும் வரும் என்கிற எண்ணம் இல்லாமல், இந்த உலகமே நிரந்தரமானது என்கிற எண்ணத்தில் தவறுகளை, பாவங்களை, இறைவன் மீது அச்சமில்லாமல், பயமில்லாமல் செய்து கொண்டிருக்கிற மக்களை ஏராளம் ஏராளம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அக்ஸிரூ திக்ர ஹாதிமில் லஸாத்தில் மௌத், உலக இன்பங்களை துண்டித்து விடக்கூடிய மரணத்தை, மௌத்தை அதிகம் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் அதன் மூலமாக தன்னை பண்படுத்திக் கொள்ள வேண்டும். பாவமான காரியங்களிலிருந்து, தவறான செயல்பாடுகளிலிருந்து மனிதன் தன்னை சீர்தூக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொன்னார்கள். மரண சிந்தனையும் மறுமையின் பயமும் தான் ஒரு மனிதனை புனிதனாக மாற்றுகிறது, மனிதனாகவே அவனை வாழ வைக்கிறது. மரண சிந்தனை இல்லாதவன் மிருகமாக வாழுகிறான். அருமையானவர்களே, இன்றைக்கு மீடியாக்கள் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒன்றுதான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்பது. நமது நாடு இந்தியா எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்கு பயந்து அமெரிக்காவுக்கு ஒத்துப்போகிறது என்பது எதிர்க்கட்சி தலைவரினுடைய குற்றச்சாட்டு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்றால் என்ன?
அதற்கு ஏன் நாடு பயப்பட வேண்டும்? நாட்டினுடைய அரசியல்வாதிகள் ஏன் பயப்பட வேண்டும்? பயப்படுவதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது, பாலியல் வன்முறைக்காக இளம்பெண்களை கடத்தி வந்து மற்றவர்களுக்கு அவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்த செய்ததற்காக ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்பவன் 2019 கைது செய்யப்பட்டான். சிறையில் வைத்து அவன் செத்தும் போனான். அவன் செத்து போனது தற்கொலை என்று நாடகமாடினாலும் அது ஒரு கொலையாக இருக்கக்கூடும் என்கிற சந்தேகம் 2026 இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவன் செத்த பிறகு 2019 இருந்து அவனுடைய வழக்கை விசாரித்த US அமெரிக்கா அந்த வழக்கினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இதில் அரசியல்வாதிகளினுடைய தொடர்பு இருக்கிறது, பெரும் பெரும் பண முதலைகளுடைய தொடர்பு இருக்கிறது, இந்த வழக்கு இல்லாமல் ஆக்கப்படலாம் என்பதை புரிந்து கொண்டு ஜனவரி 2026 இதுவரை ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சம்பந்தமாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அரசாங்கத்துக்கு கிடைத்ததோ அந்த டாக்குமெண்ட்ஸை பொதுமக்களின் பார்வைக்காக வெளியிடுவது என்று முடிவு செய்து வெளியிட்டது. அதில் 35 லட்சம் ஆவணங்கள் கிட்டத்தட்ட வெளியிடப்பட்டிருக்கிறது. 2000 வீடியோக்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 1,80,000 புகைப்படங்கள் அடங்கிய கோப்பு என்பதாக அந்த ஃபைலுக்கு சொல்லப்படுகிறது. யார் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்று நாம் பார்க்கும்போது சாதாரண மனிதனாகவே பிறந்து வளர்ந்து பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல்வாதிகளோடும் பெரும் பெரும் பண முதலைகளோடும் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுக்கு என்னென்ன மறைமுக தேவைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒருவனாக தன்னை மாற்றிக்கொண்டான். அதன் மூலம் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இல்லை மில்லியனியராக மாறினான். எப்ஸ்டீன் தனித்தீவையே தனக்காக அவன் உருவாக்கி கொண்டான். அந்த தனித்தீவுக்குள் நடந்த நிகழ்வுகள் தான் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பித்திருக்கிறது. அந்த தனித்தீவு பலத்த பாதுகாப்பு உடையதாக இருந்தது. யாரும் சாதாரணமாக உள்ளே சென்று விட முடியாது, செய்திகளை சேகரிக்க முடியாது என்பது அந்த தீவினுடைய கதை. ஆனால் உள்ளே நடப்பவைகள் எல்லாமே கண்காணிக்கப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பதிவு செய்யப்பட்ட அந்த செய்திகள் தான் இன்றைக்கு பிரச்சனையாக மாறி போய் நிற்கிறது. அதனுடைய வெளிப்பாடாக பெரும் பெரும் தலைகள், அறிவியல் விஞ்ஞானிகள், அரசியல் தலைவர்கள், அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதிகள், பல நாட்டினுடைய முன்னணி அரசியல்வாதிகள், பாலிவுட் நடிகர்கள் என்று பலருடைய பெயரும் அதிலே வெளிப்பட்டு இருக்கிறது. இது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு உள்ள பின்னணியாக முன்வைக்கப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் நமக்கு சொல்லித் தருகிற முக்கியமான கொடூரமான செய்தி ஒன்று உண்டு. அட்ரினோக்ரோம் என்கிற ஒரு இரத்த வகை ஒன்று சொல்லப்படுகிறது. அது என்ன அட்ரினோக்ரோம் என்று நாம் பார்க்கிற போது, கடத்தி வரப்படுகிற அவர்களிடத்தில் இருக்கிற அந்த சிறுமிகள், குழந்தைகள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு அதிகபட்சமான பயத்தை அவர்கள் காட்டுவார்கள். துன்புறுத்தப்பட்டு அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு அவர்கள் அந்த குழந்தைகள் பயங்கி நடுநடுங்கி கதறிக்கொண்டிருக்கிற அந்த நிலை இருக்கிறது அல்லவா, கொஞ்சம் கூட நம்மால் கற்பனை செய்து கூட பார்த்திட முடியாத அளவுக்குள்ள பயத்தை அந்த பிள்ளைகளுக்கு, அந்த சிறுமிகளுக்கு, அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் கொடுப்பார்கள். அப்படி அவர்கள் பயப்படுகிற அந்த நேரத்தில் அவர்களுடைய உடலில் இருந்து, அந்த இரத்தத்தில் இருந்து ஒரு சுரப்பி ஒன்று சுரக்குமா. அந்த நேரத்தில் எடுக்கப்படுகிற அந்த பயத்தினுடைய உச்சக்கட்ட பயத்தில் ஒருவர் இருக்கிற போது, ஒரு குழந்தை, ஒரு சிறுமி இருக்கிற போது, அந்த சிறுமியினுடைய உடலிலிருந்து எடுக்கப்படுகிற ஒரு இரத்தம், அந்த பயத்தில் எடுக்கப்படக்கூடிய அதற்கு அட்ரினலின் என்கிற ஹார்மோன் என்பதாக சொல்கிறார்கள். அந்த அட்ரினலின் என்கிற அந்த ஹார்மோன் சுரக்கும். அதை அவர்கள் எடுக்கிறார்கள். எதற்காக வேண்டி என்று சொன்னால்,
இளமையை தக்க வைக்க குறிப்பிட்ட இந்த இரத்த மாற்றமே போதுமானது என்பதாக சொல்கிறது இந்த ஃபைல். அப்படி உச்சக்கட்ட ஒரு பயத்தை கொடுத்து அதன் மூலமாக அப்பொழுது சுரக்கிற அட்ரினலின் என்று சொல்லப்படுகிற அந்த ஹார்மோன் சுரப்பியை எடுத்து ஒருவருடைய உடம்பில் செலுத்தினால் அவர் இளமையாக மாறிவிடுவார் என்பதாக சொல்லி நம்ப வைக்கப்பட்டிருக்கிறது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தன்னுடைய பல இமெயில்களில் ஒரு இமெயிலுடைய வாசகம் இது. இரத்த மாற்றம் இளமையை ஏற்படுத்தும் என்று அவன் நம்ப வைத்திருக்கிறான். முதுமையே வராது, இளமையிலேயே இருக்கலாம் என்றால் யாருக்குத்தான் ஆசை வராது? எத்தனை மில்லியன்களை செலவழித்தாலும் நாம் அப்படியே இளமையோடு இருக்க வேண்டும் என்றுதான் மனிதன் ஆசைப்படுவான். எவ்வளவு மில்லியனை கொடுத்தாலும் பரவாயில்லை, அந்த ரத்தம் நமக்கு ஏற்றப்பட வேண்டும் என்று மில்லினியர்கள் ஆசைப்பட்டு இருக்கிறார்கள். அப்படி இரத்த வகை ஏற்றப்பட்டு இருக்கிறது. அந்த இரத்த வகை எடுப்பதற்காக உலகத்தினுடைய பல இடங்களில் இருந்தும் சிறுமிகள், குழந்தைகள் அதிகபட்சமாக கடத்தப்பட்டிருக்கிறார்கள். குழந்தைகளை கடத்தி வருபவர்களுக்கு அதிகமான பணம் காசுகளும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் 2009 ஒரு பெண் எப்ஸ்டீன் தீவுல குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்படுகிறார்கள் என்பதாக ரோட்டில் நின்று கதறுகிறாள். அந்த வீடியோ இப்பொழுதும் கூட ட்ரெண்டிங்கில் தான் இருக்கிறது. ஆனால் அப்படி கதறுகிற அந்த நேரத்தில், அந்த 2009 அந்த பெண்ணினுடைய கதறல் யாருடைய காதிலும் விழவில்லை. இப்பொழுது 2026 எப்ஸ்டீன் தீவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றாக வெளிவர அதை படிக்க கூட நம்மால் முடியாது. அவ்வளவு மிக கொடூரமான விஷயங்கள் அங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது. குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்படுவது, அதிகபட்சமான பயத்தை ஏற்படுத்தி கதற அவர்களுடைய இரத்தத்தை எடுத்து அதை விற்று இளமைக்காக என்று பணக்காரர்களின் உடலில் செலுத்தி அதன் மூலமாக எப்ஸ்டீன் வாழ்ந்திருக்கிறான். மனித மாமிசங்களை விருந்தளிக்கும் மிருகமாக, அந்த குழந்தைகளுடைய மனிதர்களுடைய மாமிசங்களை விருந்தளிக்கக்கூடிய மிருகமாக அந்த எப்ஸ்டீன் வாழ்ந்திருக்கிறான். கிட்டத்தட்ட 2019 அவன் செத்து போனான். அவன் செத்ததோடு அது முடிந்து விடவில்லை. ஆனால் அவனால் பயன்பெற்றவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவனால் பயன்பெற்றவர்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு வெளியே கசிய ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் ரகசியம் என்பது அது என்றைக்கும் ரகசியமாகவே இருக்காது, வெளியே வந்துதானே ஆக வேண்டும். அதுதான் இப்பொழுது நடந்திருக்கிறது. இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்களில் ஒரு மூமின் எப்படி அவன் மற்றவர்களை விட சிறந்தவனாக ஆகுகிறான் என்று சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல மறுமை பற்றிய பயம்தான் அவனை சிறந்தவனாக ஆக்குகிறது. இவ்வளவு கல்லெஞ்சம் படைத்தவர்களாக இருந்து இவ்வளவு கொடூரமான செயல்களை ஒரு மனிதன் செய்கிறான் என்று சொன்னால், அவனுக்கு அல்லாஹ்வை பற்றிய அச்சம் இல்லாமல், மறுமை பற்றிய சிந்தனை இல்லாமல் யார் நம்மை கேள்வி கேட்க முடியும் என்கிற அந்த எண்ணம் தான், நமக்கென்ன விசாரணை இருக்கிறது என்கிற அந்த எண்ணம் தான் இவ்வளவு கொடூரங்களையும் பாவங்களையும் தவறுகளையும் அவனை செய்ய வைத்திருக்கிறது. உலகத்தில் பாவங்கள் செய்கிறவர்கள், கொடூரமான செயல்பாடுகளை செய்கிறவர்கள் எல்லாம் அப்படித்தான் கல் நெஞ்சம் படைத்தவர்களாக இருந்து தவறுகள் பாவங்களை செய்து கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறோம். பல்கீஸ் பானுவினுடைய வயிற்றிலிருந்து அந்த பிஞ்சு குழந்தையை வெளியே எடுத்து கரித்து எரித்து கொன்றானே ஒருவன், அவனுக்கு பிள்ளைகள் குழந்தைகள் இல்லையா? எப்படி அவனுக்கு அதற்கு மனம் வந்தது? இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் என்பதற்காக அப்பாவிகள் நசுக்கப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள். இறைச்சி வந்து வைத்திருந்ததாக சொல்லி முதியவர் அகலா கொல்லப்பட்டார். இது போன்று எத்தனை நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வீட்டில் பெரியவர்கள் இல்லையா? ஒரு ஹாஃபிஸ் ரயிலில் சென்று கொண்டிருக்கிற போது கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார் ரமலானிலே. அப்படி என்றால் அவர்களுடைய வீட்டில் அந்த மாதிரி பிள்ளைங்க இல்லையா? இருக்கிறார்கள். ஏதோ இந்த உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக, யாரையோ சந்தோஷப்படுத்துவதற்காக
யார் நம்மை கேள்வி கேட்டு விட முடியும் என்கிற எண்ணத்திலே இது மாதிரியான தவறுகளை, பாவங்களை இந்த உலகத்தில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய, கொடூரங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிற மனிதர்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த நேரத்தில் இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் என்கிற போது அவர்கள் பாவம் செய்ய அஞ்சுவார்கள், தவறு செய்வதற்கு பயப்படுவார்கள், நேரான வழியை தேர்ந்தெடுப்பார்கள். காரணம், நமக்கென்று ஒரு மறுமை வாழ்க்கை இருக்கிறது என்று நம்பியவர்கள் தான் முஃமின்கள், முஸ்லிம்கள். நாளை மறுமையில் அல்லாஹு தஆலாவினுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் நாம் நிறுத்தப்படுவோமே. அல்லாஹ் நம்மிடத்திலே கேள்வி கேட்பானே. நம்முடைய ரகசியங்கள் எல்லாம் அப்பொழுது அந்த நேரத்தில் வெளிப்படுத்தப்படுமே. நாம் பதில் சொல்லி ஆக வேண்டுமே என்கிற அந்த எண்ணம் தான், அந்த பயம்தான் ஒரு முஃமினை, முஸ்லீமை இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்களெல்லாம் மிகச்சிறந்த மனிதர்களாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஒரு தனி மனிதனுடைய அந்தரங்க வாழ்வின் மறைவான ரகசிய தகவல்கள் நிறைந்த ஒரு தொகுப்பு ஃபைல்கள் கசிந்ததால் உலகமே இன்றைக்கு விக்கித்து கேவலப்பட்ட, அசிங்கப்பட்ட, அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறது. நாம் யாரை கண்ணியமாக, மரியாதையாக நினைச்சோமோ அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையின் மறைவான ரகசிய தகவல்கள் அம்பலத்துக்கு வந்தவுடனேயே இப்போது நாம் எப்படி இதிலிருந்து தப்பிப்பது என்று அசிங்கப்பட்டு நிற்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். காரணம், செய்த செயலினுடைய கொடுமையும் அசிங்கமும் அப்படி. எப்ஸ்டீன் ஃபைலை வைத்து தனி மனித அரசியல் பழிவாங்கல் நடக்கலாம், பணம் பிடுங்கல் நடக்கலாம், அதிகார துஷ்பிரயோகம் நடக்கலாம், காரியம் சாதிக்கப்படலாம், ராஜதந்திர அரசியல் நிகழ்வுகள் நடக்கலாம். காரணம், எப்ஸ்டீன் ஃபைல் என்பது அது தனி மனிதனுடைய தகவல்கள் தான். ஒரு தனி மனிதன் திரட்டி இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதனுடைய ஃபைல் தகவல்கள் தான் அது. இதில் சில விஷயங்கள் உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம், நடந்தும் இருக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். இப்படிப்பட்ட இந்த ஒரு எப்ஸ்டீன் ஃபைலுக்கு உலகமும், உலகியல் அரசியல் பொருளாதாரமும், உலக மீடியா செய்திகளும், வலைதள செய்திகளும் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாம் கூறுகிற மரணத்திற்கு பின்னால் வருகிற மறு உலக வாழ்க்கையில் நம்மையெல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீன் நீதி விசாரணை என்கிற ஒரு நாளை ஏற்படுத்தி, அந்த நாளில், அந்த மஹ்ஷரினுடைய பெருவெளியில் நாம் இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து இறப்பு வரை செய்த அனைத்து நல்லது கெட்டதைகளையும் பதிவு செய்த ஒரு பதிவேட்டை, ஃபைலை ஒவ்வொரு தனி மனிதனுடைய கையிலும் தருகிறான், தர தயாராக இருக்கிறான். அப்படி அந்த ஃபைலை, பதிவேட்டை பற்றி தீய மனிதன் அந்த நாளில் கதறும் கதறல் எப்படி இருக்கும் என்பதை குறித்து அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுவதை கேளுங்கள். வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி, யாருடைய இடது கரத்தில் அவனது செயல் தீமைகளுக்கான அந்த ஃபைல் கொடுக்கப்படுமோ அந்த நேரத்தில் அவன் கதறுவான். ஃபயகூலு யா லைத்தனீ லம் ஊத கிதாபியா, ஐயோ, நான் உலகத்தில் வாழும்போது செய்த அந்த தீமைகளுக்கான இந்த ஃபைல் என்னுடைய இடது கையில் தரப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே என்பதாக கத்துவான், கதறுவான். ஏன் இந்த கதறல்? இந்த கதறலுக்கான காரணம் என்ன என்று சொன்னால், உலகில் எப்ஸ்டீன் ஃபைலை உருவாக்கியவன் தப்புகளையும் தவறுகளையும் தகிடுத்தங்களையும் செய்யும் சாதாரண பலகீனமான மனிதன்தான். ஆனால் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையின் அனைத்து ரகசியமாக இருக்கட்டும், பரகசியமாக இருக்கட்டும், நம்முடைய ஏட்டை, நம்முடைய ஃபைல்களை பதிவு செய்தவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், இது யதலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வஅனிஷ் ஷிமாலி கஈத். ஒவ்வொரு மனிதனுடைய இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் அமர்ந்து இரு வானவர்கள், மலக்குகள் நம்முடைய செயல்பாடுகளை, கோப்புகளை, ஃபைல்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சொல்கிறான். இவர்கள் பலகீனமானவர்கள் அல்ல. லஞ்சம் கொடுத்து இவர்களை ஏமாற்றிவிட முடியாது. மா யல்ஃபிது மின் கௌலி இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். எப்ஸ்டீன் ஃபைல் சில கூடுதல் குறைவுகள் இருக்கலாம், ஆனால் ரகீப் அதீத் என்கிற இந்த வானவர்கள் மனிதர்களிடம் இல்லாத, அவர்கள் செய்யாத எந்த செயலையும் அவர்கள் சொல்ல மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா பதிவு செய்திருக்கிறான்.
நம்ம ஃபைல உருவாக்கக்கூடியவர்கள் சாதாரண பலகீனமான மனிதர்கள் அல்ல. மாறாக பணத்திற்கும் பதவிக்கும் ஆசைப்படாத, லஞ்சத்திற்கு விலை போகாத, எந்த தேவையுமற்ற, உள்ளதை உள்ளபடி எழுதுகிற, இறைவனால் நியமிக்கப்பட்ட வானவர்கள், மலக்குகள். அவர்கள் தூய்மையானவர்கள். எப்ஸ்டீன் ஃபைலின் சேமிப்பு கணினியை யாராலும் ஹேக் செய்துவிட முடிந்தால், முயற்சி செய்தால் அதை அழித்து விடவும் முடியும். ஆனால் நாம் உலகத்தில் செய்கிற மறைவான அந்தரங்க ரகசிய குற்றப்பத்திரிகை வானவர்களால் எழுதப்பட்ட அந்த ஃபைல்களை யாராலும் அழித்து விட முடியாது. நாம் மறந்து விடுவோம். நான் நேற்று இன்று செய்த தவறுகள் நமக்கு ஞாபகத்தில் இருப்பதில்லை. அல்லாஹுவினுடைய சன்னிதானத்தில் அல்லாஹுக்கு முன்னால் நாம் மறந்துவிட்ட எத்தனையோ பாவங்கள் உண்டு. எல்லாம் நாளைக்கு அல்லாஹ்விற்கு முன்னால் அந்த பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. சிறிய விஷயங்கள் கூட பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. எல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் சமர்ப்பிக்கப்படும். காரணம், அதை பாதுகாப்பவன் யார் தெரியுமா? வஅந்தனா கிதாபுன் ஹஃபீல், பாதுகாக்கப்பட்ட ஃபைல், ஏடு என்னிடத்தில் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அல்லாஹ்வே அதை பாதுகாக்கிறான். அருமையானவர்களே, நம்முடைய அனைத்து ஏடுகளும் ஃபைல்களும் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படுகிறது. அது எப்படிப்பட்ட சேஃப்டி லாக்கர் தெரியுமா? கல்லா இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜாரி லஃபீ சிஜ்ஜீன், அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக தீயவர்கள், மிக மோசமானவர்களின் பதிவேடு சிஜ்ஜீன் என்கிற லாக்கரில் இருக்கிறது. அல்லாஹ் வைத்திருக்கிறான். கல்லா இன்ன கிதாபல் அபுராரி லஃபீ அல்லியீன், நிச்சயமாக நல்லோர்களின் பதிவேடு ஃபைல் அது அல்லியீன் என்கிற லாக்கரில் இருக்கிறது. யஷ்ஹதுல் முகர்ரபூன், அல்லாஹ்விடம் நெருங்கிய கண்ணியமிக்க வானவர்கள் அதை பார்ப்பார்கள் என்பதாக குர்ஆனினுடைய 83வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நம்முடைய இறுதி விசாரணை நாளில், அந்த மஹ்ஷரில், அது யாரால் சமர்ப்பிக்கப்படும் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், வகால கரீனுஹு ஹாதா மா லதைய அதீத், நம்மோடு இருக்கிற அதீத் என்கிற அந்த மலக்கு இந்த மனிதனின் ஃபைல் என்னிடத்தில் மிக பாதுகாப்பாக இருக்கிறது என்பதாக கூறுவார். அப்போது நாம் யாரை கண்ணியமா மரியாதையா நினைச்சோமோ, அவருடைய அந்தரங்க வாழ்வியலின் மறைவான ரகசிய தகவல்கள் அனைத்தும் அகில உலக மக்கள் ஒன்றாய் கூடி நிற்கக்கூடிய அந்த நீதி விசாரணையினுடைய அந்த மஹ்ஷருடைய நாளில் அது அம்பலத்துக்கு வந்துவிடும். அப்போது குற்றவாளி யாராக இருந்தாலும் ஊரார்கள் அவர்களுக்கு முன்னால் நிற்பார்கள். உலகத்தார்கள் அனைவர்களும் ஒன்று திரண்டு நிற்கக்கூடிய நாள் அந்த மறுமையினுடைய நாள். நமக்கு, நம்முடைய தாய்க்கு தெரியாது, தகப்பனுக்கு தெரியாது, பெற்றோர்களுக்கு தெரியாது என்று மறைமுகமாக செய்த பாவங்களாக இருக்கலாம். அவர்கள் அங்கே ஒன்று கூடி நிற்பார்கள். நம்முடைய ஊர்க்காரர்கள் யாருக்கு தெரிய போகிறது என்று நினைத்து செய்த பாவங்களாக இருக்கலாம். நாம் யாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த உறவினர்களுக்கு நாம் செய்த தீங்குகளாக இருக்கலாம். எல்லா மனிதர்களும் ஒன்று கூடி நிற்கக்கூடிய அந்த நாளில் அல்லாஹு தஆலா அந்த பதிவேட்டை, அந்த ஃபைலை வெளிப்படுத்துவான். அப்பொழுது அந்த குற்றவாளி யாராக இருந்தாலும் கூனி குறுகி போய் நிற்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிந்திக்க வேண்டும் மக்களே. நாளை மறுமை விசாரணையில் ஏற்படுகிற அந்த அசிங்கம் பெரிதா? இந்த உலகத்தில் எப்ஸ்டீன் ஃபைலால் ஏற்படுத்தப்பட்ட இந்த அசிங்கம் பெரிதா? அந்த நாளின் அசிங்கத்திற்கும் கேவலத்திற்கும் அவமானத்திற்கும் ஆளாகாமல் நாம் இருக்க வேண்டுமானால், இந்த உலகத்தில் ஒரு சின்ன விஷயம், நாம் ரகசியமாக வைத்திருந்த ஒரு செய்தி, பிறருக்கு தெரியக்கூடாது என்று நாம் எண்ணி இருந்த ஒரு செய்தி, பிறருக்கு தெரிந்துவிட்டது என்று சொன்னால், அவருக்கு தெரியக்கூடாது என்று நினைத்தேனே, தெரிந்துவிட்டது என்பதாக நாம் எவ்வளவு வருத்தப்படுகிறோம். ஒவ்வொரு பாவங்களையும் தவறுகளையும் நாம் செய்கிற போது, துரோகங்களை இழைக்கிற போது, அநியாயங்களை செய்கிற போது, நாம் மிகப்பெரிய சாமர்த்தியம் என்பதாக நினைத்துக் கொண்டு எவ்வளவு பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அவன் என்ன பார்த்து கொண்டா இருக்கிறான், அவனுக்கு என்ன தெரியவா போகிறது என்கிற எண்ணம் தானே அந்த பயம், அந்த பாவங்களை செய்வதற்கான காரணம். மரணத்தினுடைய சிந்தனை இல்லாமல், பயம் இல்லாமல் எவ்வளவு பாவங்களை செய்து விடுகிறோம். ஆபாச படங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். யாருக்கு தெரிய போகிறது? தனிமையில் தானே இருக்கிறோம். அந்நிய பெண்களோடு சல்லாபித்துக் கொண்டிருக்கிறோம். யாருக்கு தெரிய போகிறது? தனிமையில் தானே இருக்கிறோம்.
என்கிற அந்த சிந்தனை தான் எல்லா விதமான பாவங்களையும் செய்வதற்கு ஆணிவேராக இருக்கிறது என்கிற போது நாம் ஒன்றை கவனத்தில் வைக்க வேண்டும். எல்லாவற்றையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் செய்கிற செயல்பாடுகள் நன்மைகளாக இருந்தாலும் சரி, தீமைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய வலது இடது புறங்களில் இருக்கக்கூடிய அந்த ரக்கீப் அதீத் என்கிற அந்த வானவர்கள் எல்லாவற்றையும் நம்முடைய ஃபைலை ஒன்று விடாமல் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் நாளை அவர்கள் சமர்ப்பிக்க இருக்கிறார்கள் என்கிற போது அந்த நம்முடைய செயல்பாடுகளை நாம் இதன் மூலமாக இந்த சிந்தனையில் சரி செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் தவறான பாதையில் வழியில் சென்று கொண்டிருக்கிற நிலைகளை பார்க்கிறோம். போதைக்கு அடிமையானவர்களாக, கேமுக்கு அடிமையானவர்களாக, இஸ்லாத்திற்கு மாற்றமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக எத்தனை பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளை, சமுதாய பிள்ளைகளை நாம் வளர்த்து வைத்திருக்கிறோம். என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைதான், நான் சொல்றேன் எல்லாவற்றையும் கேட்பான். ஆனா இந்த பைக்கை மட்டும் எடுக்காதேன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அந்த பைக்கில் தான் எங்க போனாலும் சுத்துறான். ஏதாவது நடந்து விடக்கூடாது, அவனுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று துவா செய்ய சொல்லக்கூடிய பெற்றவர்கள் இருக்கிறார்கள். பெற்றவர்களை மதிக்காத, பெற்றவர்களை உதாசீனப்படுத்துகிற, பக்கத்து வீடுகளாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் அவர்களை மதிக்காமல் அவர்களை எதிர்த்து பேசுகிற, கெட்ட வார்த்தைகளை சர்வசாதாரணமாக பேசுகிற இளவல்களை இன்றைக்கு நாம் பெற்றெடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? எப்படி இவர்கள் பாவங்களை, போதைக்கு அடிமையானவர்களாக இருக்கிறார்கள், பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்க்கிற போது நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறோம். பணம் காசு சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலேயே நீ சம்பாதிக்கணும்னா நல்லா படிக்கணும் என்று பணத்தை காரணம் காட்டி நாம் படிக்க வைக்கிறோம். சிந்தனையை, பணத்தினுடைய சிந்தனையை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டுகிறோம். அதுல கொஞ்சமாவது மரணத்தினுடைய, மறுமையினுடைய சிந்தனையை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டுகிறோமா? மௌத்தை பத்தி, மரணத்தை பத்தி நம்முடைய பிள்ளைகளிடத்துல சொல்றதுக்கே நாம் அஞ்சக்கூடிய பெற்றவர்களை பார்க்கிறோம். சின்ன பிள்ளை, அவன்கிட்ட போய் மௌத்தை பேசுறா எப்படி என்று சொல்லுகிற பெற்றவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். அல்லாஹ்வை குறித்து அந்த பிள்ளைக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். மறுமையினுடைய சிந்தனை ஊட்டப்பட வேண்டும். அந்த பிள்ளைக்கு போதையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக, தவறான பாவமான காரியங்களிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு அது போதிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். யாரையும் இந்த வாப்பாவையும் உம்மாவையும் உன்னால் ஏமாற்றிவிட முடியும், அல்லாஹ்வை ஏமாற்றிவிட முடியாது என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய தோள்பட்டையில் இருக்கிற அந்த ரக்கீபும் அதீதும் நீ செய்கிற எல்லாவற்றையும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே என்கிற அந்த மறுமையினுடைய அந்த விசாரணையை, அந்த சிந்தனையை நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும் என்பதை ஆழமாக நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதமான ரமலானுடைய மாதம் வருகிறது. ரமலானை அடைந்து அதில் நோன்பு வைத்து இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வோம், அமல்களை அதிகப்படுத்துவோம். இறைவன் நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், பதிவு செய்கிறான் என்கிற அந்த எண்ணத்தில் நம்முடைய செயல்பாடுகளை சீர் செய்து கொள்வோம். ரமலானை அடைந்து நோன்பு நோற்று சுவனத்தை வேண்டுவோம், நரகத்திலிருந்து பாதுகாப்பை பெறுவோம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.